ஹாய்ங்க. நேற்று போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் விலாக் தாங்க இது. வீட்டை எல்லாத்தையும் ஃபுல்லாக அடித்து கூட்டி க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடு இது. ஸோ கொஞ்சம் மண்ணெல்லாம் நிறையா காற்றடிச்சுன்னா மண் நிறையா சேரும். அதனால் செவுரு எல்லா இடத்தையும் ஸ்லாப் எல்லாம் அடித்து கூட்டி தொடச்சி விட்டுட்டோம். நீட்டாக எல்லா திங்ஸையும் தொடச்சி எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். நிறையா பொருட்கள் காணாமல் போனதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் டப்பா வைக்கிறது அந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்குது. எல்லாம் நீட்டாக சோப் ஆயில் போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எல்லா பொருளையும் தொடச்சி எடுத்து வச்சிட்டோம். தேவக்குட்டி ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் செய்யவே ஸ்டார்ட் பண்ணும்போது 11 ஆகிடுச்சு. ஆனால் முடிக்கும்போது பார்த்திங்கன்னா டைம் 5 ஆயிடுச்சு. 2 பேரும் சேர்ந்து தான் செஞ்சோம். அத்தை கழுவுறது எல்லாமே அத்தை பார்த்துட்டாங்க. நல்லா அடித்து கூட்டி விட்டு அத்தை கிச்சன் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து வச்சாங்க. அதுக்குள்ளே நான் பெட்ரூமையும் ஹாலையும் ஃபுல்லாக தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கூட்டி வலிச்சு கொட்டிட்டு அதுக்கப்புறமா மாப்பும் போட்டு விட்டாச்சு. மாப் போட்டு விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு சாம்பிராணியும் போட்டுட்டேன். அது என்னமோ நீட்டாக வீடெல்லாம் தொடச்சி சாம்பிராணியெல்லாம் போட்டு அந்த அன்னைக்கு நைட் தூங்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் எப்போ சாம்பிராணி போட்டாலும் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்த அன்னைக்கு கண்டிப்பாக சாம்பிராணி போடுவேன். வீட்டுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் முடிக்கும் சாம்பிராணி. ஏன்னா ஈவினிங் டைமில் குளிக்கிறனால வெயில் இல்லையாச்சும் எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கும். ஸோ அதனால் சாம்பிராணி போட்டால் முடி சீக்கிரமாக உணர்ந்துடும்.